வணக்கம். இது டிஎன்பிஎஸ்சி ஆல் நோட்ஸ் அப்படிங்கிற சேனல். நம்ம வந்து ஜூன் மாதத்திற்கான நடப்பு நிகழ்வுகள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் முக்கியமான தினங்கள் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து டிஎன்பிஎஸ்சி போர்ட்டல் வெளியிட்டிருக்க பிடிஎஃப். இது அவங்களோட வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து முக்கியமான தினங்களை வந்து தொகுத்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஜூன் 29 ஸ்டார்ட் ஆகுது. நம்ம வந்து ஜூன் 1 என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ முதல்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா, சர்வதேச பாலியல் தொழிலாளர் தினம். இது வந்து ஜூன் 2. சர்வதேச பாலியல் தொழிலாளர் தினம் வந்து ஜூன் 2. அடுத்தது உலக மிதிவண்டி தினம் வந்து ஜூன் 3. உலக மிதிவண்டி தினம் வந்து ஜூன் 3. அடுத்தது உலக சுற்றுச்சூழல் தினம் வந்து ஜூன் 5. இதோட மைய கருத்து என்னன்னா, இயற்கைக்கான நேரம் அப்படிங்கிறது தான் 2020ற்கான மைய கருத்து. உலக சுற்றுச்சூழல் தினம் வந்து ஜூன் 5. அடுத்தது சட்டத்திற்கு புறம்பான மீன் பிடித்தலுக்கு எதிரான சர்வதேச தினமும் வந்து ஜூன் 5 தான். உலக சுற்றுச்சூழல் தினமும் ஜூன் 5 தான். இதே மாதிரி வந்து சட்டத்துக்கு புறம்பாக வந்து மீன் பிடிக்கிறதுக்கான சர்வதேச தினமும் வந்து ஜூன் 5 தான். அடுத்தது ஐநா ரஷ்ய மொழி தினம் வந்து ஜூன் 6. ஐநா ரஷ்ய மொழி தினம் வந்து ஜூன் 6. அதே மாதிரி உலக பூச்சிகள் தினமும் ஜூன் 6. இப்போ ஜூன் 6 வந்து 2 இருக்குது. உலக பூச்சிகள் தினம், ஐநா ரஷ்ய மொழி தினம், இது ரெண்டுமே வந்து ஜூன் 6ஆம் தேதி. அடுத்தது ஜூன் 7 உலக உணவு பாதுகாப்பு தினம் வந்து ஜூன் 7. இதோட மைய கருத்து 2020க்கு என்னன்னா, உணவு பாதுகாப்பு அனைவரின் கடமை அப்படிங்கிறது 2020ற்கான மைய கருத்து. உலக உணவு பாதுகாப்பு தினம் வந்து ஜூன் 7. கூடுதல் தகவல் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஐக்கிய நாடுகள் அவையோட உலக உணவு திட்டம் 1961ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. இதோட தலைமையிடம் இத்தாலி நாட்டோட ரோம் நகர்ல இருக்கு. அடுத்தது உலக பெருங்கடல்கள் தினம் வந்து ஜூன் 8. இதோட மைய கருத்து என்னன்னா, நீடித்த பெருங்கடல்களுக்கான கண்டுபிடிப்பு அப்படிங்கிறது 2020ற்கான மைய கருத்து. உலக பெருங்கடல்கள் தினம் வந்து ஜூன் 8. இதோட மைய கருத்து வந்து நீடித்த பெருங்கடல்களுக்கான கண்டுபிடிப்பு அப்படிங்கிறது மைய கருத்து. அடுத்தது உலக மூளை இரத்தக்கட்டு நோய் தினம் வந்து ஜூன் 8. உலக மூளை இரத்தக்கட்டு நோய் தினம் வந்து ஜூன் 8ஆம் தேதி. அப்போ ஜூன் 8ல் 2 கொடுத்துருக்காங்க. என்னென்னா உலக மூளை இரத்தக்கட்டு நோய் தினமும் ஜூன் 8ஆம் தேதி தான். அதே மாதிரி உலக பெருங்கடல்கள் தினமும் வந்து ஜூன் 8ஆம் தேதி தான். அடுத்தது உலக அங்கீகாரமளித்தல் தினம் வந்து ஜூன் 9. உலக அங்கீகாரமளித்த தினம் வந்து ஜூன் 9. ஸோ இப்போ வந்து ஜூன் 1லேருந்து 10 வரைக்கும் அதை மட்டும் வந்து பார்த்துருக்கோம். அதை மட்டும் திருப்பி வந்து ரிவைஸ் பார்த்துட்டு வரலாம். ஸோ முதல்ல என்ன பார்த்தோன்னா, சர்வதேச பாலியல் தொழிலாளர் தினம் வந்து ஜூன் 2. உலக மிதிவண்டி தினம் வந்து ஜூன் 3. உலக சுற்றுச்சூழல் தினம் வந்து ஜூன் 5. இதோட மைய கருத்து என்னென்னா, இயற்கைக்கான நேரம் அப்படிங்கிறது மைய கருத்து. அடுத்தது சட்டத்திற்கு புறம்பான மீன் பிடித்தலுக்கு எதிரான சர்வதேச தினம் வந்து ஜூன் 5. ஐநா ரஷ்ய மொழி தினம் வந்து ஜூன் 6. உலக பூச்சிகள் தினம் வந்து ஜூன் 6. இது ரெண்டுமே வந்து ஒரே நாள். ஜூன் 6 வந்து உலக பூச்சிகள் தினமும் ஐநா ரஷ்ய மொழி தினம் ரெண்டுமே வந்து ஜூன் 6. அடுத்தது உலக உணவு பாதுகாப்பு தினம் வந்து ஜூன் 7. இதோட மைய கருத்து என்னன்னா, உணவு பாதுகாப்பு அனைவரின் கடமை அப்படிங்கிறது மைய கருத்து. இது வந்து ஜூன் 7. அடுத்தது ஜூன் 8ல் நம்ம 2 பார்த்தோம். உலக மூளை இரத்தக்கட்டு நோய் தினமும் ஜூன் 8 தான். உலக பெருங்கடல்கள் தினமும் வந்து ஜூன் 8 தான். அடுத்தது உலக அங்கீகாரமளித்தல் தினம் வந்து ஜூன் 9. ஸோ இது வரைக்கும் வந்து ஜூன் 1லேருந்து 10 வரைக்கும் வந்து பார்த்துட்டோம். ஸோ அடுத்து போகலாம். ஸோ அடுத்து வந்து ஜூன் 11லேருந்து 20 வரைக்கும் வந்து பார்ப்போம். சர்வதேச அல்பினிசம் விழிப்புணர்வு தினம் வந்து ஜூன் 13. ஸோ அல்பினிசத்துக்கான விழிப்புணர்வு தினம் வந்து சர்வதேச அளவில் வந்து கொண்டாடப்படுறது வந்து ஜூன் 13. அடுத்தது உலக இரத்த தானம் செய்வோர் தினம் வந்து ஜூன் 14. உலக இரத்த தானம் செய்கிறவங்களோட தினம் வந்து ஜூன் 14. மைய கருத்து என்னன்னா, பாதுகாப்பான இரத்தம் உயிர்களை பாதுகாக்கிறது அப்படிங்கிறது மைய கருத்து. அடுத்தது ஜூன் 15. ஜூன் 15 வந்து உலக முதியோர் நிந்தனை விழிப்புணர்வு தினம். ஸோ வந்து வேர்ல்ட் எல்டர் அபியூஸ் அவேர்னஸ் டே வந்து ஜூன் 15. அடுத்தது உலக பாலைவனமாகுதல் மற்றும் வறட்சிக்கு எதிரான தினம் வந்து ஜூன் 17. உலக பாலைவனமாகுதல் மற்றும் வறட்சிக்கு எதிரான தினம் வந்து ஜூன் 17. இதற்கான மைய கருத்து என்னன்னா, உணவு, உணவளி, நாரிழை,
நுகர்விற்கும் நிலத்திற்கும் இடையேயான தொடர்பு அப்படிங்கிறது 2020 மைய கருத்து. உலக பாலைவனமாகுதல் மற்றும் வறட்சிக்கு எதிரான தினம் வந்து ஜூன் மாதம் 17 ஜூன் 15 நம்ம ஏற்கனவே உலக முதியோர் நிந்தனை விழிப்புணர்வு தினம்னு சொல்லிட்டு பார்த்தோம். இதே ஜூன் 15 இன்னொன்று இருக்கு. இது உலக காற்று தினமும் ஜூன் 15 தான். அடுத்தது ஜூன் 18 நிலையான சுவை உணவு கலை தினம் ஜூன் 18. நிலையான சுவை உணவு கலை தினம் ஜூன் 18. அடுத்தது ஜூன் 19 உலக அறிவால் செல் சோகை மற்றும் அல்லது சிக்கில் நோய் ஜூன் 19. உலக அறிவால் செல் சோகை அறிவால் அல்லது சிக்கில் நோய் சிக்கிள் செல் டிசீஸ் டே ஜூன் 19. ஜூன் 18 2 டேட் கொடுத்துருக்காங்க. என்னென்னா கர்நாடக அரசு ஜூன் 18 முகக்கவச தினமாக அனுசரிக்கிறதா அறிவிச்சிருக்காங்க. ஸோ மாஸ்க் டே அப்படிங்கிறதுனால பார்த்துக்கோங்க. ஜூன் 18 கர்நாடக அரசு முகக்கவச தினமாக அனுசரிக்கிறதா அறிவிச்சிருக்காங்க. ஜூன் 18 தான் நிலையான சுவை உணவு கலை தினமும் ஜூன் 18 தான். அடுத்து ஜூன் 20. ஜூன் 20 ஐநா உலக அகதிகள் தினம் ஜூன் 20. இதோட மைய கருத்து என்னென்னா ஒவ்வொரு செயலும் கணக்கிடப்படுகின்றன. எவ்ரி ஆக்ஷன் கவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதோட மைய கருத்து. அடுத்து ஜூன் 19. ஜூன் 19 நாடுகளுக்கு இடையே மோதலின் போது பாலியல் வன்முறைகளை ஒழிப்பதற்கான சர்வதேச நாள் ஜூன் 19. ஸோ ஜூன் 19 தான் இந்த சிக்கல் நோய் ஜூன் 19 தான். அதே மாதிரி நாடுகளுக்கு இடையில் மோதல் அப்போ பாலியல் வன்முறைகளை ஒழிக்கிறதுக்கான சர்வதேச நாள் ஜூன் 19 தான். ஸோ இப்போ பார்த்துருக்கு ஜூன் 11 ஜூன் 20 வரைக்கும் பார்த்துருக்கோம். அதை திரும்பி பார்த்துட்டு வந்துடலாம். முதல்ல ஜூன் 13 சர்வதேச அல்பினிசம் விழிப்புணர்வு தினம் ஜூன் 13. ஜூன் 14 உலக இரத்த தானம் செய்வோர் தினம் ஜூன் 14. ஜூன் 15 உலக முதியோர் நிந்தனை விழிப்புணர்வு தினம் ஜூன் 15. ஸோ அதே ஜூன் 15 தான் உலக காற்று தினமும் ஜூன் 15 தான். அடுத்து ஜூன் 17 உலக பாலைவனமாகுதல் மற்றும் வறட்சிக்கு எதிரான தினம் 17 ஜூன் மாதம் 17 மைய கருத்து என்னன்னா உணவு உணவளி நாரிழை நுகர்விற்கும் நிலத்திற்கும் இடையேயான தொடர்பு அப்படிங்கிறது மைய கருத்து. அது ஜூன் 18 நிலையான சுவை உணவு கலை தினம் ஜூன் 18. அடுத்தது உலக அறிவால் செல் சோகை அல்லது சிக்கிள் நோய் அதற்கான தினம் ஜூன் 19. இதே ஜூன் 19 தான் நாடுகளுக்கு இடையான மோதலின் போது பாலியல் வன்முறைகளை ஒழிப்பதற்கான சர்வதேச நாள் ஜூன் 19. ஐநா உலக அகதிகள் தினம் ஜூன் 20. இதோட மைய கருத்து ஒவ்வொரு செயலும் கணக்கிடப்படுகின்றன அப்படிங்கிறது மைய கருத்து. அடுத்து ஜூன் 21 30 வரைக்கும் பார்க்கலாம். ஜூன் 21 2 தினம் கொடுத்துருக்காங்க. ஒன்று தந்தையர் தினம், இன்னொன்று உலக நீர்நிலையியல் தினம். ஸோ உலக நீர்நிலையியல் தினமும் தந்தையர் தினமும் ஜூன் 21. ஜூன் மாதத்தில் 3வது ஞாயிற்றுக்கிழமையில் இந்த தந்தையர் தினம் அனுசரிக்கப்படுது. அடுத்து இன்னொரு ஜூன் 21 சர்வதேச யோகா தினம், உலக இசை தினம். இது எல்லாமே ஜூன் 21. அப்போ ஜூன் 21 நிறையா இருக்குது. தந்தையர் தினம், உலக நீர்நிலையியல் தினம், சர்வதேச யோகா தினம், உலக இசை தினம் எல்லாமே ஜூன் 21 தான். சர்வதேச யோகா தினம் இதோட மைய கருத்து ஆரோக்கியத்திற்கான யோகா, வீட்டில் யோகா அப்படிங்கிறது இதற்கான மைய கருத்து, 2020 மைய கருத்து. அடுத்தது ஜூன் 23 இது சர்வதேச விதவை பெண்கள் தினம். அப்புறம் சர்வதேச ஒலிம்பிக் தினம். இது ஒலிம்பிக் தினம். ஐநா பொது சேவைகள் தினம். இது மூணுமே ஜூன் 23 ஐநா பொது சேவைகள் தினம், சர்வதேச ஒலிம்பிக் தினம், சர்வதேச விதவை பெண்கள் தினம். இது எல்லாமே ஜூன் 23 ஸோ சர்வதேச விதவை பெண்கள் தினம் ஜூன் 23. மைய கருத்து என்னன்னா கட்புலனாகா பெண்கள், கட்புலனாகாத பிரச்சனைகள், இன்விசிபிள் விமன், இன்விசிபிள் ப்ராப்ளம்ஸ் அப்படிங்கிறது 2020 மைய கருத்து. சர்வதேச ஒலிம்பிக் தினம் ஜூன் 23. ஐநா பொது சேவைகள் தினம் ஜூன் 23. இதற்கான மைய கருத்து என்னன்னா
COVID-19 பெருந்தொற்று பணியில் உள்ள பொது சேவகர்களை மரியாதை செய்வோம் அப்படிங்கிறது ஐநா பொது சேவைகள் தினத்தோட ஜூன் 23ஆம் தேதிக்கான மையக்கருத்து. அது 2020க்கான மையக்கருத்து வந்து இது. அடுத்தது சர்வதேச மாலுமிகள் தினம் வந்து ஜூன் 25. சர்வதேச மாலுமிகள் தினம் ஜூன் 25. ஜூன் 26ல் 2 கொடுத்துருக்காங்க. போதைப்பொருள் மற்றும் சட்டவிரோத கடத்தலுக்கு எதிரான சர்வதேச தினம் வந்து ஜூன் 26. சித்திரவதையினால் பாதிக்கப்பட்டோருக்கு ஆதரவிற்கான சர்வதேச தினமும் வந்து ஜூன் 26. போதைப் பொருளை தடுக்கிறதுக்கான ஒரு தினமும் வந்து ஜூன் 26ஆம் தேதி. அதே மாதிரி வந்து சித்திரவதையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆதரவாக ஒரு டே வந்து இது பண்ணுறாங்க சர்வதேச அளவில், அதுவும் வந்து ஜூன் 26. இதற்கான மையக்கருத்து 2020க்கான மையக்கருத்து சித்திரவதை மனித குலத்திற்கு எதிரான குற்றம் அப்படிங்கிறது மையக்கருத்து. அடுத்தது ஜூன் 27 சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் தினம் வந்து ஜூன் 27. சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கான தினம் ஜூன் 27. அடுத்தது தேசிய புள்ளியியல் தினம் வந்து ஜூன் 29. இந்திய புள்ளியியலின் தந்தை என்று அழைக்கப்படும் பேராசிரியர் பிரசாந்த சந்திர மஹலனோபிஸ் அவர்களின் பிறந்த தினத்தில் அனுசரிக்கப்படுகிறது. மைய கருத்து வந்து என்னன்னா நல்ல ஆரோக்கியம், நல்வாழ்வு மற்றும் பாலின சமத்துவம் அப்படிங்கிறது மைய கருத்து. அடுத்தது தேசிய புள்ளியியல் தினம் ஜூன் 29. இதை தான் திருப்பி கொடுத்துருக்காங்க. உலக புள்ளியியல் தினம் வந்து அக்டோபர் 20. இதை வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. தேசிய அளவில் பார்க்கும்போது ஜூன் மாதத்தில் 29ஆம் தேதி. இதே வந்து உலக புள்ளியியல் தினம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இது வந்து அக்டோபர் 20ஆம் தேதி. சர்வதேச வெப்பமண்டல தினம் வந்து ஜூன் 29. சர்வதேச வெப்பமண்டல தினம் வந்து ஜூன் மாதம் 29ஆம் தேதி. ஸோ இப்போ வந்து எல்லாத்தையுமே வந்து ஒரு டைம் வந்து ரிவைஸ் பண்ணிட்டு வரலாம். ஸோ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஜூன் மாதத்திற்கான முக்கியமான தினங்களை வந்து பார்த்துட்ருக்கோம். சர்வதேச பாலியல் தொழிலாளர் தினம் வந்து ஜூன் 2. உலக மிதிவண்டி தினம் வந்து ஜூன் 3. உலக சுற்றுச்சூழல் தினம் வந்து ஜூன் 5. சட்டத்திற்கு புறம்பான மீன்பிடித்தலுக்கு எதிரான சர்வதேச தினம் ஜூன் 5. ஐநா ரஷ்ய மொழி தினம், உலக பூச்சிகள் தினம் இது ரெண்டுமே வந்து ஜூன் 6. உலக உணவு பாதுகாப்பு தினம் ஜூன் 7. உலக பெருங்கடல்கள் தினம் ஜூன் 8. உலக மூளை இரத்தக்கட்டு நோய் தினம் ஜூன் 8. உலக அங்கீகாரமளித்தல் தினம் ஜூன் 9. சர்வதேச அல்பினிசம் விழிப்புணர்வு தினம் ஜூன் 13. உலக இரத்த தானம் செய்வோர் தினம் ஜூன் 14. உலக முதியோர் நிந்தனை விழிப்புணர்வு தினம் ஜூன் 15. உலக பாலைவனமாகுதல் மற்றும் வறட்சிக்கு எதிரான தினம் ஜூன் 17. உலக காற்று தினம் ஜூன் 15. கர்நாடக அரசு ஜூன் 18 முகக்கவச தினமாக வந்து அனுசரிக்கிறதா அறிவிச்சிருக்காங்க. நிலையான சுவை உணவு கலை தினம் ஜூன் 18. உலக அறிவால் செல் சோகை அல்லது சிக்கல் நோய் ஜூன் 19. உலக அகதிகள் தினம் ஐநா உலக அகதிகள் தினம் வந்து ஜூன் 20. நாடுகளுக்கிடையே மோதலின் போது பாலியல் வன்முறைகளை ஒழிப்பதற்கான சர்வதேச நாள் ஜூன் 19. தந்தையர் தினம் ஜூன் 21. உலக நீர்நிலையியல் தினம் ஜூன் 21. சர்வதேச யோகா தினம் ஜூன் 21. உலக இசை தினம் ஜூன் 21. சர்வதேச விதவை பெண்கள் தினம் ஜூன் 23. சர்வதேச ஒலிம்பிக் தினம் ஜூன் 23. ஐநா பொது சேவைகள் தினம் ஜூன் 23. சர்வதேச மாலுமிகள் தினம் ஜூன் 25. போதைப்பொருள் மற்றும் சட்டவிரோத கடத்தலுக்கு எதிரான சர்வதேச தினம் ஜூன் 26. சித்திரவதையினால் பாதிக்கப்பட்டோருக்கு ஆதரவிற்கான சர்வதேச தினம் ஜூன் 26. சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் தினம் ஜூன் 27. தேசிய புள்ளியியல் தினம் ஜூன் 29. உலக புள்ளியியல் தினம் அக்டோபர் 20. சர்வதேச வெப்பமண்டல தினம் ஜூன் 29. ஸோ இதோட வந்து ஜூன் மாதத்திற்கான முக்கியமான தினங்கள் வந்து முடிஞ்சிருச்சு. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.